ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸை வச்சு, அதாவது கேபேஜை வச்சு சூப்பரான டேஸ்டான ஒரு கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை ஒரு சைட் டிஷ்ஷாகவும் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முட்டைக்கோஸ், அதாவது கேபேஜை நான் பாதி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே 3 வெங்காயத்தை இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் நான் பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே பாதி கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம சேர்க்குறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி தூள் இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். நான் ஸ்பைசிக்காக மட்டும்தான் காரத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்தூள் தேவையில்லைன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் சேர்க்கறதால இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா கேபேஜும் ஆனியனும் நல்ல நீர் காய்கறிகள், அதனால் கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கனாலே சூப்பராக நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டைமில் நம்ம கைகளால் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்து உருட்டினாலும் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சைட் பை சைட் நம்ம ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக நீங்கள் ஆயிலில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி ஆயிலில் ஆட் பண்ணாலுமே அது கொஞ்சம் கூட பிரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அது உடையாமல் நமக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக அப்படியே கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகியும் வரும். அதை நீங்கள் திருப்பி போடும்போதே நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட சூப்பராக அது டேர்ன் ஆகும். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியால் நீங்கள் லைட்டாக இப்படி தூக்கி தூக்கி விட்டிங்கன்னா உருண்டை எல்லா சைடுமே நல்ல கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்துடும். உள்ளேயுமே நல்லா வெந்து நமக்கு சாப்பிடும்போது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்குமே நிறைய குழந்தைங்க சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ஒரு சிக்கன் சாப்பிட்ற போலவே இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக டேஸ்டான ஒரு கோலா உருண்டை நமக்கு கிடச்சிருச்சு. இதை நான் கெச்சப்போடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்ல கோல்டன் கலர்லேயும் இதுக்குள்ளே நல்ல சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒரு ரெசிபியில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.